இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் வாழைக்காய் தோரன்னு சொல்லுவாங்க, அதாவது பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே முழு வாழைக்காயை வந்துட்டு உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். முழுசாக எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே முழுசாக போட்டு எடுத்திருக்கேன். அதை ஆறட்டோன்னு காலையிலேயே நான் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நல்லா ஆறி இருக்குது. இதை வந்து இதோட ஆடையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க எல்லாத்தோடதும் தோடு தனியாக எடுத்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் பழுத்ததுனால கொஞ்சம் எல்லோவாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம இந்த மாதிரி சீவலில் வந்து சீவி எடுத்துக்கலாம். எல்லாமே சீவி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 சைஸில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும், நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சின்ன சைஸில் உள்ளதும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ்லையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குதோ அந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், காயப்பொடியும் நான் போட்டுக்கிறேன். ஜீரகமாக போட்டுக்கிறேன். 2 கீரி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வாழைக்காய் வந்து கேஸ்ட்ரைட்டிஸை இன்டியூஸ் பண்ணுறதுனால நான் வந்து பெருங்காயப்பொடி, காயப்பொடி வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி மஞ்சத்தூள் போடாமல் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் போட்டும் பண்ணிக்கலாம். வேணும்னா லைட் ஒரு ஃப்ளோரோசன் கலர் வரதுக்காக லைட் ஒரு மஞ்சள் பொடி வேணால் போட்டு நான் இன்றைக்கி காமிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்து, ஒரு டேஸ்ட்டுக்கு தான். அரை உளுத்தம்பருப்பு இருந்தால் நீங்கள் அரை உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முழு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் போட்டு காமிக்கிறேன், லைட்டாக தான். இப்போது நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை பாதி நீட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். நான் ஏற்கனவே வாழைக்காய் உப்பு போட்டு வேக வச்சதுனால இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். சீக்கிரமாகவும் வதங்கும். நீங்கள் வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் நல்லா கிறிஸ்பியாக ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வாழைக்காய் கூட கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைனா எல்லாமே பிளாண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பொடியும் பார்த்துருக்கீங்க, கலர் மைல்டாக தான் நான் போட்டிருக்கேன். அவங்களுடைய ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி தான். டேஸ்ட் பிடிக்குதுன்னா இல்லை இஞ்சி பேஸ்ட்டு, இல்லைனா இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் இன்டியூஸ் பண்ணாமல் இருக்கும். இல்லை பூண்டு 2 பல் நல்லா இடிச்சியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த வாழைக்காவை போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் நான் இதை கட்டுறேன். இதில் நான் ஏற்கனவே வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்கவுங்க உப்பு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி அந்த வெங்காயம் வதக்கும் போதே போட்டுக்கோங்க. மெதுவாக இது பண்ணோம், இல்லைன்னா அது பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ பொறுமையாக அப்படியே அந்த புட்டு மாதிரி ஃப்ரை பண்ணி சாட்டே பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு.